Hi everyone. 11th standard computer science ku 2 mark 3 mark 5 mark last day night பார்க்க போறோம். First 1 mark book back இருக்கறத தரவா படிச்சிருக்கியான்னு செக் பண்ணிட்டு படிக்கலனா கடைசியா படிச்சல first day படிச்சது ஏதோ ஒன்னு. ஏனா book back வந்து 15 க்கு 15மே book back தான் வர போகுது. தெளிவா இருந்துக்கதுல. இப்போ இந்த PDF ல இருக்க எல்லாத்தையும் 2 mark 3 mark 5 mark கொடுத்தா 65 மார்க் எடுக்கலாமா கேட்டா எடுக்கலாம். மொத்தமாவே 5 mark 10 12 தான் கொடுத்திருப்பேன். எடுக்கலாம். என்ன சார் மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணது மட்டும் படிச்சா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிச்சா 50 மார்க்குக்கு மேல எடுக்கலாம் 70. சோ நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. பட் ஆனா நல்லா படிக்கிற குழந்தைங்க வேணும்னே பண்ணாதீங்க. நல்லா படிக்கிற குழந்தைங்க எல்லாமே படிங்க. உதாரணத்துக்கு இதெல்லாம் மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணல. மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணல. அதுக்குன்னு படிக்காம இருந்துறாதீங்க. படிங்க. மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணது ரொம்ப முடியாது உங்களுக்கு. சரியா? இப்போ 11th standard கம்ப்யூட்டர் இருந்தா Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. சாப்டர் 1ல காம்பனன்ட் ஜெனரேஷன் கண்டிப்பா அது ஒன்னு வந்துரும். சாப்டர் 2ல 3ல AB இந்த சம் போட்டு பாரு சப்ட்ராக்ட் ஆட். ஃபண்டமெண்டல் கேட் டெரிவேட்டிவ் கேட் ரெண்டுமே மஞ்சள் கலர் மார்க் பண்ணது படிக்க முடியாத பசங்களுக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரம் தமிழ் மீடியம் இருந்தா புக் பேக் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க லாங் ஆன்சர்ல. சாப்டர் 4ல ப்ராசஸ் மேனேஜ்மென்ட் கான்செப்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சாப்டர் 5ல விண்டோஸ் விஷன் ஃபைல் ஆர் ஃபோல்டர் டிஃபரண்ட் வேஸ். விண்டோஸ் விஷன் ஈஸி தான். சாப்டர் 7 செகண்ட் டே ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பா எல்லாரும் படிங்க. சாப்டர் 8லயும் சாப்டர் 9 ரெண்டா பிரியுது. பைனரி ஆபரேட்டர் எரர் ரெண்டுமே கண்டிப்பா வரும். ரெண்டுல ஏதோ ஒன்னு வந்துரும். சாப்டர் 9 செக்ஷன் C ல ஃபர்ஸ்ட் ரெண்டு படிக்க முடியாத பசங்க படிக்க வேணாம். சாப்டர் 10 கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் பிரேக் அண்ட் கண்டினியூ. பிரேக் அண்ட் கண்டினியூ புக் இன். சோ கண்டிப்பா இந்த மூணுல இருந்து ஒண்ணோ ரெண்டோ வரும். சோ அவுட்புட் வருமான்னு கேக்குறீங்க. அவுட்புட் வரக்க வாய்ப்புகள் இருக்கு. சார் அவுட்புட் எப்படி சார் பார்க்கிறது அப்படினு கேட்டா சாப்டர் 10ல போய்ட்டு என்னெல்லாம் ப்ரோகிராம் இருக்கோ அந்த ப்ரோகிராம்ஸ் எல்லாம் பார்த்தா அது அவுட்புட் மட்டும் பார்த்து வெச்சுக்கோ. டீபக் வருமா அப்படினு கேட்டிங்கனா வந்தால் வரலாம். சோ அதனால அவுட்புட் பார்க்கிறது ஈஸி இப்போதைக்கு இருக்க நிலைமையில. ஓகே. சோ நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் பண்ணிக்கோ. படிக்க முடியாதவன் மஞ்சள் கலர் மார்க் பண்ணி மட்டும் படிச்சிட்டு போய்டு கண்டிப்பா 50 எடுத்துடலாம். 2 மார்க் 3 மார்க்ல சாப்டர் 1ல பேசிக் எல்லாரும் படி. சாப்டர் 2 படி. சாப்டர் 3 மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணது ரொம்ப முடியாத பசங்களுக்கு சாப்டர் 1 சாப்டர் 2. சாப்டர் 2 ரெண்டாவது சாப்டர்ல சாப்டர் 2வே ரெண்டா பிரியுது. அதுல ரெண்டாவது பகுதியில சாப்டர் 3 சாப்டர் 4 த்ரோட் இதாச்சு சாரி. சாப்டர் 3 சாப்டர் 4 சாப்டர் 5 எல்லாரும் படிங்க மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணு. சாப்டர் 6 7 நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் படிங்க. சாப்டர் 8 சாப்டர் 9 ரெண்டா பிரியுது. அதுலயும் எல்லாம் படிங்க. என்ன மொத்தமாவே ஒரு 9 क्वेश्चन தான். சாப்டர் 10 படிக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் 50 மார்க் எடுக்க முடியும். சார் எனக்கு பாஸ் பண்ணா போதுங்க சார். இவ்வளவுலாம் படிக்க தேவையே இல்ல சார். பாஸ் பண்றதுக்கு எல்லா 1 மார்க் ஃபர்ஸ்ட் படிச்சிரு. சரியா? 5 மார்க் நான் கொடுத்தது படிச்சிரு. சரியா? 2 மார்க் 3 மார்க் அட்டெண்ட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் ஒழுங்கமா பார்த்துட்டு போதும். நான் கொடுத்தத ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் ஒழுங்கமா பார்த்துட்டு போதும். ஆனா 5 மார்க் பாஸ் பண்ணா போதும்னு நினைக்கிறவன் மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணது பாரு. பாஸ் பட்டு பண்ணா போதும். 2 மார்க் 3 மார்க் ஏதோ எழுதானா போதும் அப்படி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் ஒழுக்கமா நான் கொடுத்து பார்த்துட்டு போனா அவனுமே 35க்கு மேல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 70க்கு. சோ நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நல்லபடியா படிங்க. இந்த क्वेश्चंस தான் வரும். சோ கன்ஃபார்மா லைக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.